ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் நமக்கு என்ன செய்யும்? முகத்தில் இருக்கக்கூடிய கருமையை போக்கி நல்ல வெள்ளையாக மாற்றுற வேலையை தான் இந்த ஃபேஸ் பேக் ஆனது செய்ய போகுது. அதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு அரை பழத்தை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே கூழாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது தேன். நல்ல பிராண்டடான தேனாக வாங்கிக்கோங்க. சுத்தமான தேனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம முகத்தில் தடவி ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா காய விட்டு அதுக்கப்புறமா நல்ல குளிர்ந்த நீரில் கழுவும் போது முகத்தில் இருக்கக்கூடிய பேச்சஸ், கரும்புள்ளிகள், கருவளையங்கள் எல்லாமே மறைந்து போகும். இது முகத்திற்கு மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாதுங்க. கழுத்து பகுதி, கை, இந்த காலில் முட்டி பகுதி, எங்கெங்கெல்லாம் நமக்கு கருமை நிறம் தோன்றுகின்றதோ அந்த இடத்துலலாம் இந்த கலவையை நம்ம பூசும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல பிரகாசமான ஒரு முகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே நல்லா கலர் கொடுக்கக்கூடியது தான் இந்த 2 பொருட்களும். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு தேவையானது, முதல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவு தேன், இந்த தேனை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலவை தான் ரொம்ப முக்கியமான கலவை. இது ரெண்டுமே ரொம்ப நேச்சுரலான பொருட்கள் தான். எந்த ஒரு ஹார்ம்னஸும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடியதில்ல. இயற்கையான முறையில் நம்மளோட ஃபேஸை எப்படி ஃபேஷியல்லாம் எதுவுமே பியூட்டி பார்லரில் போய் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம நம்மளோட முகத்தை அழகுபடுத்தி கொள்ளலாம். இப்படி நல்லா நீங்கள் கலந்துட்டு இந்த கலவையை அப்படியே நம்மளோட கை, கால்கள், முகம், கழுத்து, பின்கழுத்து இது போன்ற இடங்களில் நீங்கள் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்கக்கூடியது. இது வாரத்திற்கு நீங்கள் 2 முறை யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோடய முகத்திற்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் முகத்தில் இது தடவுனாலே. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் செய்யக்கூடாது, நைட்டு நேரங்களில் அதை செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த 20 மினிட்ஸ் டைம் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். காலையில் நம்ம ஆஃபீஸ் போகும்போதோ அல்ல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பும் போதோ நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது. அவசரத்தில் நம்ம அந்த 20 மினிட்ஸ் கேப் இல்லாமலே சீக்கிரம் அவசரமாக நம்ம முகத்தை கழுவிடுவோம். அந்த மாதிரி காலையில் செய்கிறத விட எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் நைட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு சின்ன டிப்பு தான், எந்த நீங்கள் பேக்கு போட்டாலும் சரி அதற்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்படியே வந்த டயர்டோடையே உடனே இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் எடுத்து நம்ம தடவக்கூடாது. முதல்ல நம்மளோட முகத்திற்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கணும். அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய மேலாக்க இருக்கக்கூடிய அழுக்குகளையாவது நம்ம ரிமூவ் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறமா இது போன்ற ஃபேஸ் பேக்குகளை நம்ம யூஸ் பண்ணணும். அதற்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வெறும் தண்ணியில் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்டான கிளாத்தில் தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நீங்கள் முதல்ல ரப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸை. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு காட்டன் கிளாத் வச்சு முகத்தை நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வாரத்திற்கு 2 முறை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகு அடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.